நைமித்திக பிரளயம். இப்போ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஒரு நாள் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது வந்தா நம்ம தூங்க போவோமோ, அதே போலதான் பிரம்மாவும் என்னன்னா ஒரு பதவி காலம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால முதல்ல பிரம்மாவுக்கு எப்படி டே டைம் அப்படின்னா 1000 சதுரயுகங்கள் அவருடைய நாள் பொழுது. அதே இரவு பொழுதும் என்னன்னா 1000 சதுரயுகங்கள். சோ நம்மளுக்கு எப்படி 12 மணி நேரம் டே டைம், 12 மணி நேரம் நைட் டைம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போலதான் என்னன்னா 1000 சதுரயுகங்கள் பகல் பொழுது, 1000 சதுரயுகங்கள் இரவு பொழுது. அந்த இரவு பொழுது நம்ம எப்படி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தூங்க போயிட்டு காத்தால எழுந்து வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்போமோ, அதே போலதான் பிரம்மாவும் என்னன்னா இரவு நேரம் தூங்க போகும் பொழுது வரக்கூடிய பிரளயம் தான் நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லிட்டு 8வது தசகத்துல பார்த்தோம். அப்ப அந்த நைமித்திக பிரளயம் ஆகும் பொழுது என்ன ஆகுறது? அப்ப அடுத்த நாள் அஸ்மாதுஷாம் புனரஹர், மறுபடியும் காத்தால எழுந்து நம்ம எப்படி முன்னாடி என்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதை ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதே போலதான் என்னன்னா இங்கேயும் பிரம்மா 8வது தசகத்துல நம்ம பார்த்தோம். முன்னாடி நாள் என்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு உறங்கினாரோ அந்த சிருஷ்டி எல்லாம் கொஞ்சம் போய் ஒடுங்கிடுறது, எல்லாம் பகவானுக்குள்ள போய் ஒடுங்கிடுறது. தினாவசானித சரோஜ யோனின்னு பார்த்தோம். பிரம்மதேவனுடைய பகல் பொழுது எல்லா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இரவு பொழுது ஆகும் பொழுது எல்லாம் அந்த 3 லோகங்களும் சேர்ந்து பிரம்மாவினுடைய எல்லாமே பிரம்மாக்குள்ள ஒடுங்கி பிரம்மாவும் பகவானுடைய வயிற்றுக்குள்ள ஒடுங்கிட்டார். ஜடரம் சமீயுகு அப்படின்னு பார்த்தோம். அப்போ பகவானை தவிர இங்க வேற எதுவுமே இல்லை. நம்மளுடைய தூக்க அந்த டீப் ஸ்லீப்ல சுஷுப்தி நிலையில நம்மளுக்கு ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி ஒண்ணுமே தெரியலையோ அதை போல பிரம்மதேவன் உள்பட எல்லாம் சேர்ந்து பகவானுடைய குக்ஷி ஜடரத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறது. அப்போ பகவான் மட்டுமே இருக்கார் பணிராஜ சேஷே. அப்படி அந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா பகவான் மட்டுமே இருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ காலம்ங்கிற சக்தி என்னன்னா சொல்லிட்டு படுத்துக்கிற காலத்துக்கிட்ட நம்ம எப்படி அலாரம் வச்சுட்டு காத்தால எழுந்திருக்கணும், ஏன்னா வேலைகள்லாம் இருக்கு, கர்மாக்கள்லாம் இருக்கு, நம்மளுக்கு பாக்கி இருக்கு இல்லையா. அத போல பிரம்மதேவனும் என்னன்னா பிரம்மதேவனும் உறங்கும் பொழுது பிரளயம் முடியக்கூடிய அந்த சமயம் காலம்ங்கிற சக்தி எழுப்புறது. அது எழுப்பின உடனே என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி எல்லா காரியங்களும் பண்ணுவோமோ அதே போலதான் பிரம்மதேவனும் பண்ண ஆரம்பிப்பார். ஆனா எழுந்த உடனே ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா. எங்க இருக்கும் என்ன ஏது ஒண்ணுமே புரியாது. அத போலதான் என்னன்னா இப்போ நாபியிலிருந்து பகவானுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை வருது. அந்த தாமரைக்குள்ள பிரம்மதேவன் வர பிரம்மதேவன் என்னன்னா பார்க்கிறார், அப்படி சுத்தி முத்தி பார்க்கிறார். எந்த பக்கமும் ஒண்ணும் எதுவுமே காணுமே, வெறும் ஜலமயமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்போ அந்த தாமரை கொஞ்சம் கொஞ்சமா விரியறது. அந்த விரியக்கூடியதுல கொஞ்சம் வெளிச்சம் வருது. அப்போ அந்த தாமரையில தான் பத்மஜன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவன் தானாகவே வேதங்கள் எல்லாம் அறிந்தவராக, ஏன்னா வேதம் அப்படின்னாலே என்ன ஞானம் இல்லையா. அப்ப அந்த பிரம்மதேவன் எழுந்திருக்கும் பொழுதே நம்ம எப்படி எழுந்திருக்கும் பொழுது சட்டுன்னு நம்மளுக்கு என்னன்னா நான் யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணும் கேட்கறது இல்ல. கோமா ஸ்டேஜ்ல இருந்து வந்த மாதிரி கேட்கறது இல்ல நம்ம இல்லையா. எழுந்த உடனே நம்ம பாட்டுக்கு முன்னாடி என்ன நாள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம் எல்லா ஞாபக சக்தியும் இருக்கு, அந்த அறிவும் இருக்கு. அந்த அறிவோட தான் எழுந்து காத்தால திருப்பியும் பல்ல தேய்ச்சிடும் நம்மளுக்கு அன்னைக்கான வேலைகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இத போலதான் நம்மளுக்கு ஒரு நாள் அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி, டேன்னு நம்மளுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி, பிரம்மதேவனுடைய ஒரு நாளுக்கு கல்பம் அப்படின்னு பேர். அப்போ அதுதான் இங்க கடைசி ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே. இப்படித்தான் இந்த கல்பத்துல, இந்த கல்பம்னா இன்னைக்கு பிரம்மதேவன் எழுந்துட்டு இருக்காரு இல்லையா. 50 வயசு பூர்த்தி ஆகி பஞ்சாசதப்தமதுனா ஸ்வபயோர்த ரூபம். 50 வயசு காலம் முடிஞ்சுடுத்து 51வது வயசு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு காத்தால எழுந்திருக்கும் பொழுது பிரம்மதேவன் இப்படித்தான் படைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இப்படி படைக்கிறார் இல்லையா. அததான் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே. இந்த பாத்ம கல்பம்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல எப்படி பிரம்மதேவனையே நீதானே படைச்ச, உன்னுடைய நாபியில இருந்து தானே பிரம்மதேவன் வர. அப்போ சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீதான் என்னுடைய இத்தனை ரோகங்களையும் போக்கணும். ரோகம்னா வெறும் உடம்புக்கு வரக்கூடியது மட்டும் கிடையாது, மனதுக்கு இருக்கக்கூடியது ஆதி, உடம்புக்கு வரக்கூடியது வியாதி. இந்த ஆதி வியாதி ரெண்டுத்தையும் நீதான்ப்பா போக்கணும். அது மட்டும் இல்ல,
இந்த சம்சாரம் அப்படிங்கறதே ஒரு வியாதி போல தானே. ஏன்னா திருப்பி 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 இதுக்கு சரியான ஒரு மருந்து எடுத்துக்கலன்னா என்ன ஆகும், திருப்பி 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 தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் இன்னொரு ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள புகுந்து மறுபடியும் இதே போல வளர்ந்து பிறந்து இன்னும் வளர்ந்து 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 வயசாகி இதே போலதான் போயிட்டு இருக்க போறது. அதனாலதான் இங்க என்ன சொல்ற, இப்படிப்பட்ட இந்த வியாதிய, இந்த சம்சாரம்ங்கிற வியாதியே நீதாம்பா போக்கணும் அப்படிங்கறது 13வது அந்த ஸ்லோகத்தோட 8வது தசகம் பூர்த்தியாச்சு. இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த தசகத்துல ஆரம்பிக்கிறார். எப்படி சிருஷ்டி பண்றார், புவனத்தை எல்லாம் எப்படி சிருஷ்டி பண்றார், பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்றன்றத சொல்றதுதான் 9வது தசகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நாபியிலிருந்து தாமரை மொட்டு வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூவேஷன் தான், முன் தசகத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இங்க சொல்ற. அப்போ முன்னாடி ஸ்லோகத்துல முன்னாடி தசகத்தை நம்ம பார்த்தோம், தாமரை ஒண்ணு வந்தது, அந்த பகவானுடைய நாபியிலிருந்து கமலம் ஒண்ணு வந்தது, அது மொட்டா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது எப்படி சூரியனை பார்த்த உடனே இந்த மொட்டு அழகா அப்படி மலருமோ அது போல பகவானுடைய அந்த ஒளி அந்த பார்வை பட்டு அந்த சூரியன் பட்டு வர மாதிரி அந்த தாமரை மொட்டு அப்படி மலருது. அப்படி மலர்ந்த உடனே அதுக்குள்ளதான் பத்மஜன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவரர் அப்படிங்கறத பார்த்தோம். அவங்கதான் ஆவிர்பவிக்கிறார் பிரம்மா. அப்போ அந்த தாமரையில அதான் இங்க முதல் ஸ்லோகத்துல சொல்ற, ஸ்திதஸ்ஸ கமலோத்பவ. ஸ்திதன்னா நன்னா ஆசனம் போட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஸ்திதன்னா நன்னா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அழகா பிரம்மதேவன் காலை மடக்கிண்டு அந்த தாமரை மேல நன்னா உட்கார்ந்துட்டு இருக்க. தவகி நாபி பங்கேருகே. எங்க இருந்து வந்தது அந்த தாமரை அப்படின்னா, உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தது. தவகி நாபி பங்கேருகே. பங்கம்னா பங்கேருகேன்னா என்ன, அந்த தாமரை உன்னுடைய நாபிங்கிற அந்த ஒரு தாமரையிலிருந்து இந்த வெளியில ஒரு நாளம் மாதிரி அழகா அப்படி அழகா அந்த தாமரை வெளியில வந்திருக்கு, உன்னுடைய நாபியிலிருந்து வந்தது அப்படிங்கறத சொல்ற. அப்போ குதஸ்விதிதம் அம்புதௌ, நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் இப்படியும் அப்படியும் பார்க்கிறாராம். ஒரு விஷயமும் தென்படலை. யோசிச்சு பாருங்க, இது அப்படியே இந்த தாமரை அதாவது பகவானுடைய நாபின்ற அந்த சுழல்ல இருந்து சுழியா இருக்கும். அந்த சுழியிலிருந்து ஒரு நேரம் ஒரு நீளமா நம்ம கோவில்கள்ல எல்லாம் சயன கோலத்துல இருக்கக்கூடிய பகவானை எங்க பார்த்தாலும் நம்ம பார்த்திருப்போம். அந்த நாபியிலிருந்து மேல போய் பிரம்மதேவன் எங்கேயோ மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா. முன்னாடியே பிரம்மா இருக்க மாட்டார், அப்படி அங்க மேல இருக்கும். அப்போ அந்த பள்ளிகொண்ட பெருமாளுடைய நாபியிலிருந்து நாளம் வெளியில வருது. தாமரையினுடைய அந்த நாளம் வந்து மேல பிரம்மதேவன் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ அங்கிருந்து கீழே பாக்குறார், பகவானுடைய திருமேனியே தெரியல அவருக்கு. அதனால எதுவுமே புரியாம குதஸ்விதிதம் அம்புதோ, இந்த தாமரையில நான் எப்படி வந்தேன், என்ன பண்றேன், எப்படி அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு நாலா பக்கமும் முகத்தை திருப்புறான். அதுதான் இங்க சொல்றார், ததீக்ஷண குதூகலா, எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் எங்க இருந்து நான் வந்தேன் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு அந்த சந்தேகம் ஏற்படுது. நம்மளுக்கெல்லாம் அந்த யோசனையே கிடையாது இல்லையா. நம்ம எல்லாம் ஏதோ அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எங்க இருந்து வந்தோம், அம்மா அப்பா காரணமாக இருக்கா, ஆனா எதுக்காக, என்ன பர்பஸ்க்கு இந்த லோகத்துல வந்திருக்கோம், நம்ம என்ன பண்றதுக்காக இந்த லோகம் நம்மளுக்கு இதுல எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளும் என்னன்னா ஏதோ வாழறோம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சாப்பிடுறோம் தூங்குறோம், இனப்பெருக்கம் அப்படிங்கறது நடக்கிறது இல்லையா. நம்ம சௌகரியமா இருக்கிறதுக்கு, வாழ்க்கைக்கு நல்லா படிக்கிறதோ வேலை சம்பாதிக்கிறதோ, ஆனா அதுக்கப்புறம் என்ன யூஸ், என்ன பிரயோஜனம், நம்மளால 4 பேர் ஏதோ ஒரு நன்மை அடைஞ்சாளா, நம்ம வாழற வாழ்க்கை 4 பேருக்கு நன்மை எப்படி இந்த லோகத்துல எல்லா ஜீவராசிகளும் என்னன்னா கட்டாயமாக அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு ஈல இருந்து எறும்புல இருந்து ஒரு தேனி பூச்சின்னு சொல்றோமே, தேனீக்கள்லாம் இல்லைன்னா இந்த லோகமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறது யோசிக்கிறதே கிடையாது இல்லையா, யோசனை பண்றதே கிடையாது. ஆனா இங்க பிரம்மதேவன் என்ன பண்ற, நான் எங்க வந்திருக்கேன், எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி கீழே அப்படி பாக்குறாராம். தாமரைக்கு கீழே அப்படி பார்த்தா என்னன்னா ரொம்ப ஆசையோட பாக்குறாரு, குதூகலமா நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எப்படி இந்த தாமரையில வந்தேன் அப்படின்னு நாலா பக்கமும் முகத்தை திருப்புறாராம். பிரதிதிஷம் விபுத்தானனக, ஆனனம் அப்படின்னா முகம், ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். பிரதிதிஷம் ஒரு டைரக்ஷன்லயும் இப்படி திரும்புற, ஈஸ்ட்ல திரும்புற, வெஸ்ட்ல திரும்புற,
இப்படி நாலா பக்கமும் திரும்பின உடனே பார்த்தா அவருடைய அந்த 4 முகங்கள் அதனாலதான் வந்தது அப்படிங்கறத சொல்றாரு. நான் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலா பக்கமும் திருப்புறார் இல்லையா? அதனால சதுர்வதன தாமகா, சதுர்வதனம் வந்துதான். அதனால 4 முகங்களை பெற்றுண்டாராம். இடது பக்கம் அப்படி திரும்புற, அப்படி ஈஸ்ட் வெஸ்ட்னு திரும்பும் பொழுது ஒரு முகம் வருது, அந்த பக்கம் ஒரு முகம் வருது, அப்படி முகம் வந்து 4 புறங்களும் முகமாக இருந்தான். அதனாலதான் 4 முகத்தோன் அப்படின்னு சொல்றது. அதனால விகசதஷ்ட திருஷ்டியம்புஜாம். அப்போ அந்த 4 பக்கமும் 8 கண்கள் இருக்கு இல்லையா? 8 கண்களும் என்னன்னா அப்படியே தாமரை போல இப்படியும் அப்படியும் பார்த்துட்டே இருக்கான். ஆனா தாமரையை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியல. உடனே மகார்ணவ விகூர்ணிதம், அப்போ ஒரு பெரிய அந்த ஜலமயமாக இருக்கு. அந்த ஜலம் மட்டுமே அவருக்கு தெரியறதான். அந்த தாமரை தெரியறது. தாமரையில இருந்து அப்படி ஒரு மேல இப்ப பால்கனியில உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து எட்டி பார்த்தா என்ன தெரியும்? நம்ம உட்கார்ந்து இருக்கிற பால்கனி தெரியறது. எதிர்க்க இருக்கக்கூடியதோ இல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடியதோ பில்டிங் ஏதாவது இருந்தா தெரியும். ஆனா இங்க பில்டிங்கோ எதுவுமே இல்ல, வெறும் ஜலமயமா இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கும்? அப்ப ஜலத்துக்கு மேல இருந்து இப்படி தாமரை வழியா அப்படி பார்க்கிறாராம். கமலம் ஏவ தத் கேவலம், கமலம் ஏவ அந்த தாமரை மட்டுமே இருந்துதான், வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கேவலம்னா அது மட்டுமே, ஒன்லி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தாமரை மட்டுமே தெரிஞ்சது. விலோக்கிய ததுபாஸ்ரயம், அப்ப என்ன பண்றாரு உடனே? அப்படியே இது எங்கேயாவது ஒரு சப்போர்ட் இருக்கணுமே இல்லையா? இதுக்கு ஒரு ஆசிரியம் இருக்கணுமே. வெறும் தாமரை எப்படி இப்படி நிக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த தாமரை வர்றதுக்கு ஜலம் இருக்கு, சேர் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் இங்க புலப்படவே இல்லையே. வெறும் ஜலம் இருக்கு, ஜலத்திலேருந்து பார்த்தா எதுவுமே ஒரு ஆதாரமே இல்லாம தாமரை மட்டுமே அதுல தெரியுது. அப்போ அதனால கையேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோஹ்யம். அப்போ இந்த பெரிய தாமரையா இருக்கு, அந்த கமலம்னு சொல்லக்கூடிய இந்த கமலோதரே அப்படின்னு என்னன்னா, கமலம் உதரம் அப்படின்னா பொதுவா வந்து வயிறுன்னு சொல்றோம் இல்லையா? சென்டர் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய உதரம் அப்படின்னா வயிற்று பகுதி, அதுதான் இங்க நடுவுல இருக்குது. அப்ப கமலத்தினுடைய, அதுவும் எப்படிப்பட்ட கமலம்? மகதி, பெருசா இருக்கக்கூடிய கமலம். அதனுடைய உதரத்திலிருந்து நடுவுல இருக்கிற போர்ஷன்ல தான் அவர் காலை மடக்கின்னு இப்படி உட்கார்ந்து இருக்க. நம்ம எல்லா போஸ்ட்லயும் பார்த்திருப்போம் இல்லையா? பிரம்மதேவன் தாமரைக்கு நடுவுல அழகா அப்படியே உட்கார்ந்த கோலத்துல இருப்பாரு. அந்த மாதிரி என்னன்னா பார்த்தா நிஸ்ஸகாயோஹி அகம், எந்த ஒரு சகாயமும் இல்லாம. சகாயம்னு என்ன? ஒரு சப்போர்ட், ஒரு ஹெல்ப் இருக்கணும் இல்லையா? எதுல இருந்தாவது இந்த தாமரை வந்திருக்கணும். ஆனா இந்த தாமரை உண்டாவதற்கு காரணம் எதுவுமே தெரியல. எங்க இருந்து வந்தது? குத்தஸ்விதிதம் அம்புஜம், அம்புஜம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமஜனி இது சிந்தாம் அகாது, இத பத்தி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாராம். எங்கிருந்து இந்த கமலம் வந்திருக்கும்? ஒரு ஆதாரம் இல்லாமல் கமலம் இப்படி உண்டாவதற்கு எப்படி? அது முடியாதே இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் அதுல இருந்து ஒண்ணு தொடரும் இல்லையா? இப்போ அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தை வந்தது. அந்த அப்பா அம்மா எங்க இருந்து வந்தா? அப்ப அப்பா இன்னொரு ஃபேமிலில இருந்து, அம்மா இன்னொரு ஃபேமிலில இருந்து. இத போல பார்த்துட்டே வந்தா ஆதி மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வந்துருவார். அப்போ எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான். அதனாலதான் இந்த லோகம் முழுக்க நம்ம வேற 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 வேறன்னு தெரிஞ்சாலும் எல்லாமே ஒண்ணுத்துல இருந்து வந்ததுதான். ஒரு மரத்தினுடைய விதை இருக்கு, அந்த விதை வந்து என்னன்னா மண்ணோட சேர்ந்து கடைசியில பார்த்தா என்ன, அந்த ஒரு சின்ன இத்தினோண்டு விதைக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஆல மரமோ இல்ல அரச மரமோ எவ்வளவு பெருசு உண்டாகிறது. இல்ல எந்த மரமோ எடுத்துக்கோங்களேன், அந்த மரத்துல எத்தனை இலைகள் இருக்கு, எத்தனை கிளைகள் இருக்கு, எத்தனை பூக்கள் பழங்கள், இப்படி அதனுடைய அந்த ஒரு சின்ன விதையிலிருந்து அதுல ஒரு பழத்துல இருக்கிற விட்டமின்ஸ் வரைக்கும், விட்டமின் ஏன்னு சொல்றோம். இப்ப ஆப்பிள் மரமா இருந்தா ஓஹோ விட்டமின் ஏ இருக்கு, இல்ல அது இந்த டேஸ்ட்ல இருக்கு, இந்த மாவு ஆப்பிளா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதனுடைய ஒரு குணமும் எங்கிருந்து வந்திருக்கு? ஒரு இலைய பாக்குறோம், அந்த இலைய பார்க்கும் பொழுது இது ஆலமரத்தினுடைய இலை, இது அரச மரத்தினுடைய இலை, இது மாமரத்தினுடைய இலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய ஷேப்ல இருந்து, அதனுடைய நிறத்திலிருந்து, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு குணத்திலிருந்து எல்லாமே. இப்ப வேப்ப மரம்னா அது கசக்கிறது, கசப்புத்தன்மை எங்க இருந்து வந்திருக்கும் இல்லையா? அப்ப எல்லாமே ஒரு விதைக்குள்ள இருந்து இத்தனை ஒரு பெரிய மரம் வந்திருக்கே. இதே போலதான் இந்த லோகம் பூரா என்னன்னா பகவான் அப்படின்னு சொல்ற பீஜத்திலிருந்து இந்த லோகம் பூரா, இந்த பிரபஞ்சம் பூரா ஒரு மரம் மாதிரிதான் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த மரத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த ஒரு விதைக்குள்ள இருந்து வந்ததுன்னா அப்போ அந்த பகவானுடைய விஷயம் தானே எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும்.
அது இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க முடியுமா? இலைக்குள்ளியும் பூக்குள்ளியும் காய்க்குள்ளியும் அந்த பகவானை தவிர வேற என்ன பார்க்க முடியும்? ஆனா என்ன, தனித்தனியா பார்க்கும்பொழுது இது இலை, இது ஒரு ஒரு காய், இது பூ, இது பழம், இது என்னன்னா அதனுடைய குச்சி, இப்படி எல்லாம் தனித்தனியா சொல்லுவோம் நம்ம. ஆனா எல்லாம் ஒரே விஷயத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதே போலதான் இப்போ இங்க தாமரை எங்கிருந்து வந்தது, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணுமே அப்படின்னு யோஜனை பண்ணி பார்க்கிறாராம். அமுஷ்யஹி சரோருஹ கிமபி காரணம் சம்பவேத்து அப்படிங்கிற. அப்போ இது எப்படி இந்த காரணம் இல்லாம, உற்பத்தி இல்லாம இது வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா யோக வலிமைனாலையும், ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ தபஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த யோக வலிமை இருக்கு. அதனால என்னன்னா தாமரை தண்டு அந்த ஒரு நாளம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது வழியா உள்ள இறங்கி பார்க்கிறாராம். ஒரு சின்னதா மெல்லிசா டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா தாமரையினுடைய அந்த நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது உள்ள பார்த்தா என்னன்னா அப்படியே குட்டி 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 குட்டியா ஓட்டைகள் நிறைய இருக்கும். அந்த ஓட்டை வழியா அப்படியே உள்ள இறங்குறாராம். அந்த நாளம் வருதான், நாளம் வருது 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 வருது, ஆனா போயிட்டே இருக்கான். இந்த சறுக்கு மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி சறுக்கு மரம் மாதிரி போயிட்டே இருக்க, பார்த்தா எதுவுமே மறக்காணும். அப்படியே உள்ள போனா நாள ரந்திராத்வனா அப்படிங்கிற அந்த நாளத்துக்கு உள்ள ரந்திரம் ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா பிரம்மதேவன் அப்படியே வந்துட்டு இருக்க. வந்து 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 பார்த்தா ஒண்ணுமே காணும். எப்படி வர யோக பல வித்யா, தன்னுடைய யோக பலத்தினாலையும் ஞானத்தினாலையும் இதுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அப்படிங்கறதுனால சமவரூடவான் அதுக்குள்ள அப்படியே இறங்கிட்டே வராராம். ஆனா எங்கேயுமே ஒண்ணுமே காணலையா. பிரௌடதீஹி அப்படின்னா என்னன்னா, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் துவதீயம் அதிமோகனம் காணல. அதனால என்ன, ரொம்ப மோகிச்சு போயிட்டார். இது என்னது, இது ஒண்ணுமே காணுமே, ஒண்ணுமே இல்லாமல் எப்படி ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு வர முடியும் அப்படிங்கறது அவருக்கு தோணி இருக்கு. அதனால என்னன்னா சகல நாளிகா விவர மார்க்ககோ மார்கயன். மார்கயன் அப்படின்னா என்னன்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் கொஞ்சம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்குள்ளே இருந்து சறுக்கு மரம் மாதிரி அப்படியே அழகா அப்படியே உள்ள போயிட்டே இருக்க. உள்ள போக 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 பார்த்தா சகல நாளிகா விவர மார்க்ககோ, மார்க்ககோன்னா அந்த மார்க்கம், அந்த வழியாக தேடிண்டே போயிட்டு இருக்க. இப்படி போனா காலம் தான் போயிட்டு இருக்கான். பிரயசிய சதவத்சரம், 100 வருஷ காலம் முடிஞ்சு போச்சான். அதெல்லாம் ஒன்னத்தையுமே காணலையாம். கிமபி ந ஏவ சந்திருஷ்டவான், பார்க்கவே முடியல, எதுவுமே உள்ள இல்ல. உடனே என்ன பண்ற, சரி இதுக்கப்புறமும் இதே மாதிரி போயிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே காணாம நம்மளுடைய காலம் தான் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நேரா திருப்பி ரிவர்ஸ்ல அப்படியே போறான். அங்க போய் என்ன பண்ற, நேரா தாமரைக்கு மேல போயிட்டார். அதனால இப்போ நிவிருத்திய கமலோதரை, மறுபடியும் கமலத்தினுடைய உதரம், அதாவது அந்த கமலத்தினுடைய நடு பகுதிக்கு வந்துட்டார். வந்துட்டு சுகநிஷண்ண ஏகாகிரதிஹி. சரி, இது இப்படி போயெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா எங்க போய் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை மூதாதையர்கள் இருந்திருப்பா நம்மளுக்கு முன்னாடி. அப்ப எவ்வளவு பேரை கணக்கு பண்ண முடியும்? 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பேரே நம்மளுக்கு தெரியாது. தாத்தா பாட்டின்னு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டின்னு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல மிஞ்சி போனா எள்ளு தாத்தா எள்ளு பாட்டின்னு தெரியும். பரம்பரைன்னு சொல்லக்கூடிய 7வது ஜெனரேஷன்ல நம்மளுடைய தாத்தா பேர் என்ன பாட்டி பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு ஒரு 7 ஜெனரேஷன் முன்னாடியே தெரியாதுன்னா எங்க இருந்து வந்தோம்னு எப்படி யோசனை பண்ண முடியும்? அதனால பிரம்மதேவன் என்ன பண்ற, நேரா போய் உட்கார்ந்துட்டு ஏகாகிரதீஹி, நன்னா ஒரே மனதோடு என்னன்னா சமாதி நிலை, அதாவது சமாதி நிலைன்னா என்ன, தியானத்தினுடைய அஷ்டாங்க யோகத்தை பார்த்தோம் இல்லையா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், பிராணாயாமம் மூச்சை ஒருநிலைப்படுத்துறது, பிரத்யாகாரம் இந்திரியங்கள் எல்லாம் பகவான் பக்கம் திருப்புறது, பிரத்யாகாரம் அதுக்கப்புறம் தான் போக்கஸ் தாரணை, அதுக்கப்புறம் தான் தியானம், அந்த தியானத்துக்கு அப்புறம் தான் சமாதி நிலைன்னு பார்த்திருப்போம் இல்லையா அஷ்டாங்க யோகத்துல. அதே போல இங்க என்னன்னா ஒருநிலைப்படுத்துறார், இந்திரியங்கள் எல்லாம் உள்பக்கம் திருப்புறார், திருப்பி பகவான் பேர்லயே மனசை வச்சுட்டு சமாதி நிலையை அடையிறார். சமாதி நிலைனா டீப்பா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப தியானம் பண்ணும் பொழுது பவதனுகிரஹைகாகிரஹி அப்படின்னா உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் ஒருத்தர் என்னன்னா ஒன்ன அறிந்து கொள்ள முடியுமே தவிர
பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன, அவனை ஆசிரியிக்கணும் இல்லையா, பகவான ஆசிரியிக்கணும். அதனால சதேன பரிவத்சரைஹி, அப்படி 100 வருட காலம் போயிட்டே இருக்கான். ஏற்கனவே 100 வருட காலம் இறங்கி பார்த்திருக்கார், அப்பவும் ஒண்ணு தெரியல. இப்ப 100 வருட காலம் ஆயிடுது. அப்போ திருட சமாதி பந்தோல்லசத்து, திருடமான சமாதி நிலையில அப்படி உல்லசத்து அப்படின்னு என்னன்னா, அதுலயே அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அதனாலதான் பொதுவா தியானம் பண்ணும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. தியானம் அப்படின்னாலே தனியாதான் பண்ணணும். அதனால தனியா அப்படி பண்ணிட்டு இருக்கிற தியானத்தை யாரும் டிஸ்டர்பன்ஸே இல்லையா. திருட சமாதி பந்தம் ஒண்ணும் கிடையாது, எதுவும் இல்ல, தடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியே இருக்கும் பொழுது அப்ப பார்த்தா பிரபோத விஷதீகிருத சகலு பத்மினி சம்பவ, அப்போ அந்த பிரம்மதேவனுக்குள்ளேயே ஒரு ஞானம் புலப்பட்டுதான். பிரபோத, போதம் அப்படின்னாலே ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிரம்மதேவனுக்குள்ள ஞானம், நான் எங்கிருந்து வந்தேங்கிற மாதிரி என்னன்னா அந்த ஒரு ஞானம் புலப்பட்டது அப்படிங்கறத சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதிருஷ்டச்சரம் அத்புதம், அத்புதமான ஒரு ரூபம் அவருக்கு முன்னாடி கண்ண திறக்கல, உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பிரகாசம் தெரியறதாம். இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்ததே இல்லையா. அப்படியேப்பட்ட அழகான திருமேனியா. அப்படி தபகி ரூபம் அந்தர்திருஷா, அந்தர்திருஷான்னா ஹிருதயத்துக்குள்ள தரிசனம் பண்ணாராம். வெளியில கண்ணை திறந்து இதோ இப்படி பாக்குறேன்றதெல்லாம் பார்க்க முடியாது. யாராலையும் என்னன்னா பகவான் எந்த ரூபத்துல வேணாலும் தரிசனம் கொடுப்பார். பகவான ஒரிஜினலா ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா கோவில்கள்ல தரிசனம் பண்ணிருப்போம். ஆனா ஹிருதயத்துக்குள்ள அவர் இருக்கன்றதை எப்ப தரிசனம் பண்ணலாம்னா, கண்ணை மூடிண்டு இந்திரியங்கள் எல்லாம் வெளிப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் உள்புறமாக திருப்பி அவனை தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா உள்ள பகவான் தரிசனம் கொடுப்பறான். அதுல அத பார்த்த உடனே என்னன்னா பரிதுஷ்டதீகி, அவருக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சியா. துஷ்ட அப்படின்னாலே ரொம்ப திருப்தி ஆயிடுதான், ரொம்ப சந்தோஷமா ஆயிடுதான், ரொம்ப திருப்தி ஆயிடுதான். அப்பாடி இந்த ரூபத்தை தரிசனம் பண்றதுக்குதான் இத்தனை காலம் நான் இருக்கேனா அப்படின்னு தோன்றது. அந்த மாதிரி புஜகபோக பாகாஷயம், புஜகன்னா ஆதிசேஷன் மேல அப்படி அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருமேனி, சயன கோலம் இல்ல, உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருமேனியா. கிரீட்ட மகுடோல்லசத்து, கிரீட்டம் தரிச்சுன்னு இருக்கார், கோட்டி சூரிய பிரகாசனாக இருக்கார். அந்த மகுடம்ங்கிறது பின்பக்கம், முன்பக்கத்துக்கு கிரீட்டம்னு சொல்லுவா. முன்பக்கம் அப்படி ஃப்ரண்ட்ல அப்படி தெரியறது இல்லையா, அது கிரீட்டம். பின்னாடி அப்படி க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், தலையை கவர் பண்ற மாதிரி, அதுக்கு பேர் மகுடம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மகுடம், இந்த முன்பக்கம் அந்த கிரீட்டம் அப்படியே பளபளன்னு சொல்லிக்கிறதாம். கடகஹார கேயூரையுக்கு, கடகம் அதாவது கங்கணங்கள் அணிஞ்சின்றிருக்கார், ஹாரம் அணிஞ்சின்றிருக்கார், தோல்வளை அணிஞ்சின்றிருக்கார். கேயூரம்னா தோல்வளைன்னு அர்த்தம். அது மணிஸ்புரித மேக்கலம், ரொம்ப அழகா ரத்னங்கள்லாம் பதிச்சு இருக்கக்கூடிய இடுப்புல ஒரு ஒட்டியானம் அணிஞ்சிட்டு இருக்காராம். மேக்கலம்னா இடுப்புல போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம். சுபரிவீத பீதாம்பரம், பீதாம்பரம் பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கார், மஞ்சள் பட்டு வஸ்திரம். அதுக்கு மேல அழகா அந்த ஒட்டியானம் ரொம்ப ரத்தினங்கள்லாம் பதிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கா. கலாய குசும பிரபம், குசுமனா பூக்கள் அப்படின்னு அர்த்தம். கலாயன்னா நல்லா டார்க்கா இருக்கிற ப்ளூ லில்லின்னு சொல்லுவா. நல்லா டார்க்கா இருக்கக்கூடிய நீலம், அதாவது ரொம்ப டார்க்கா இருக்கும். அது நீலமா கருப்பா டார்க் பச்சையா ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா அத மாதிரி கருப்பா இருக்குன்னா மை போல இருக்குமா அப்படின்னு இல்ல, பளபளன்னு இருக்கான், அப்படி பிரகாசிக்கிறதா. பிரபம்னா நல்லா ஒளி வீசுற மாதிரி இருக்கான். கருப்பு தான் ஆனா ஒளி வீசுற மாதிரி இருக்கான். கலதலோல்லசத் கௌஸ்துபம், கலன்னா கழுத்து பகுதின்னு அர்த்தம். கழுத்து பகுதியில ரொம்ப அழகா கௌஸ்துப ரத்னம் ஜுவலிக்கிறதா. அப்படிப்பட்ட வப்பு, அப்படிப்பட்ட ஒரு திருமேனி. அப்பா ஏ குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட திருமேனி அந்த பிரம்மதேவனுக்கு காண்பிச்சு கொடுத்தியே, அந்த குருவாயூரப்பனை பார்த்து சொல்லிட்டு இருக்க, அந்த காயாம்பூ போல இருக்கக்கூடிய அந்த திருமேனியை நானும் தரிசனம் பண்றேன்ப்பா. அதான் இங்க கமல ஜன்மனே தர்ஷிதம். அந்த கமல ஜன்மனே, கமலத்துல உதிச்ச பிரம்மாவுக்கு எந்த திருமேனிய நீ தரிசனம் கொடுத்தியோ அந்த திருமேனி தரிசனத்தை நானும் இப்ப தரிசனம் பண்றேன்னு அவர் கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காராம். ஸ்ருதி பிரகார தர்ஷிதன்னு 7ஆம் ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்ருதினா வேதம். அந்த வேதங்கள் எல்லாம் எந்த பகவானுடைய வைபவத்தை பேசுறதோ, எந்த வைபவத்தை பேசுறதோ அந்த பகவான் இங்க மகாலட்சுமி தாயாரோடு இருக்க. ஸ்ரீபதே அப்படிங்கிற மகாலட்சுமிக்கு ஸ்ரீன்னு சொல்லுவா இல்லையா, லட்சுமி கரமாக இருக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த ஸ்ரீக்கு பதி,
அப்படியேப்பட்ட நீதான் ஹரே ஜெய ஜெய பிரபு, ஹே பிரபோ, பிரபோ அப்படின்னாலே என்ன, தலைவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜெயம் ஜெயம், உனக்கு ஜெயம் உண்டாகட்டும்பா. நீதான் ஹரி, ஹரினாலே எங்களுடைய பாப்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாச்சே நீ. எந்த வேதங்கள் எந்த பகவானுடைய மகிமைகள் எல்லாம் பூரா சொல்லின்னு இருக்கோ அந்த பகவான் லக்ஷ்மிக்கு தாயாருக்கு பதியாக இருக்கக்கூடிய ஹே பகவானே, நீதான் சாட்சாத் ஹரி, எங்களுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவன், தலைவன் நீதான். அப்படிப்பட்ட நீ என் கண் முன்னாடி, அதான் இங்க சொல்ற பதமுபைஷி திஷ்யா திருஷோஹோ. அப்போ இது என்னோட பாக்கியம் அப்பா அப்படின்னு பட்டத்திரிகள் ஒரு பக்கம் சொல்றார். பிரம்மதேவன் இத தரிசனம் பண்றார் இல்லையா, அத்தனை அழகான தரிசனம் உள்ளுக்குள்ள கிடைக்கிறது. அதே போல பட்டத்திரிகளும் உள்ளுக்குள்ள இதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துக்கிற அந்த குருவாயூரப்பன் கண் முன்னாடி. ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா, இதே அந்த வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய சாட்சாத் அந்த நாராயணன் மகாலட்சுமியோடு அமர்ந்த கோலத்துல அத்தனை அழகான ஒரு திருவுருவம் தெரியுது. அப்போ குருஷ்வ தியம் ஆசுமே, குருஷ்வ அப்படின்னு என்னன்னா எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேக்குற. என்னத்தை கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடு. தீனாலே என்னன்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஆசு, ஆசுனா உடனே கொடுப்பா, எனக்கு அந்த உடனே இந்த ஞானத்தை கொடு. எதற்கு கொடுக்கணும், புவன நிர்மித்தவ் கர்மடா, நான் காரியங்கள் எல்லாம் பண்ணணும்ப்பா. அதனால இந்த புவனத்தை நிர்மித்தவ்னா இது கிரியேட் பண்ணணும். இத நான் புதுசா இப்போ ஏற்கனவே இருந்ததுதான், ஆனா இப்ப என்ன ஆயிடுது, எல்லாம் உள்ள அடங்கி போயிடுது இல்லையா, அதை மறுபடியும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாம் கிரியேட் பண்ணணும் இல்லையா. அதனால இதே துருகிண வர்ணித்த இப்படி பிரம்மா என்னன்னா, அப்பா எனக்கு இதற்கான ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வகுணபம்ஹிமா பாஹிமா. ஸ்வகுணபம்ஹிமா அப்படின்னு என்னன்னா, எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவனே நீதான் என்ன பாகி அப்படின்னா ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாராம். அது 7ஆம் ஸ்லோகம். 8ஆம் ஸ்லோகத்தை சொல்றார் லபஸ்வ புவனத்ரயி. அப்போ பகவான் சொல்றாராம், அப்பா உனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், லபஸ்வ, நீ அதை அடைஞ்சிருக்க, ஏற்கனவே அடைஞ்சிருக்க. இப்பவும் நான் சொல்றேன்ப்பா, புவனம் முழுக்க நீ ரச்சனம் பண்றதுக்கு, ரச்சனம்னா கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம், சிருஷ்டி பண்றதுன்னு அர்த்தம். புவனத்ரை இந்த 3 லோகத்தையும், ஏன்னா நைமித்திக பிரளயம் பொழுது என்னன்னா பூலோகம் பூஹு புவஹ சுவஹ இது 3 அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு மேல இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கக்கூடிய தபசு பண்ணக்கூடியவாள்லாம் மகர்ஜனத்துல, மகர் லோகத்துல, தப்போ லோகத்துல இருக்கக்கூடியவாள்லாம் மேல 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 ஷிஃப்ட் ஆயிடுவா. ஆனா இந்த 3 லோகங்கள் அழிஞ்சிரும்னு சொல்லுவா பொதுவா. அதனால இந்த நைமித்திக பிரளயத்துக்கு அப்புறம் என்ன, ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த லோகத்துல இருக்கோமான்னு தெரியாது இல்லையா, என்ன டைம் அது தெரியாது. நல்ல உறக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல நான் சொல்றேன், நார்மலா கனவு வரக்கூடிய தூக்கம் இல்ல, நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல எங்க இருக்கோம்னு ஸ்பேஸ் தெரியாது, என்ன டைம்ங்கிறது தெரியாது. நான் யாரு, நான் பெண்ணா ஆனா, நான் இவங்களுக்கு குழந்தையா இல்ல எனக்கு குழந்தைகள் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் தெரியறதா, ஒண்ணுமே தெரியாது. தூக்கத்துல மட்டும் என்னன்னா எல்லாத்தையும் விட்டுருவோம், அகத்தை விட்டுருவோம், புத்திய விட்டுருவோம், மனசை விட்டுருவோம், இந்திரியங்களை விட்டுருவோம். இப்படி எதுவுமே இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்துல வெறும் அந்த பகவான் மட்டுமே இருக்கிற மாதிரிதான். அதனால அது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பகவான் காண்பிச்சு கொடுக்குற. இத போலதான்ப்பா அந்த சமாதி நிலையும் இருக்கும் அப்படிங்கிற காண்பிக்கிற மாதிரிதான். நீ எப்ப எல்லாத்தையும் விடுறியோ அப்ப உனக்கு என்னன்னா ஆனந்தம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிற மாதிரி. ஏன்னா அதனால்தான் எத்தனை தூங்கினாலும் நம்மளுக்கு தூக்கம் அலுப்பே தட்டாது. நான் நேற்றுக்கு நிறைய தூங்கிட்டேன், இன்னைக்கு தூங்கவே மாட்டேன், இல்ல இன்னொரு 10 நாள் தூங்க போறது இல்ல, சாப்பிட்றது கூட நம்ம சொல்லலாம், இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன்ப்பா, வயிறு முட்டை இருக்கு, இனிமே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தூக்கத்துக்கு ஒரு காலத்திலயும் யாருமே எல்லாம் தூக்கம் வரலன்னு கவலைப்படுவாளே தவிர, தூக்க மாத்திரை போட்டுட்டாவது நான் தூங்கணும்னு நினைப்பாளே தவிர, தூக்கம் இல்லாம ஒருத்தரும் உயிர் வாழவே முடியாது. அது ஒரு 3 நாள் வேணா கூட எப்படியாவது ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம இருந்துட்டோம்னா பித்து பிடிச்சு போயிடும், என்ன பண்றதுன்னே புரியாது, பைத்தியம் பிடிச்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் தூக்கம் ரொம்ப முக்கியம். அது ஆனந்தத்தை, அந்த எல்லாத்தையும் துறக்க கூடியதுதான் இந்த ஆனந்தம்னு காண்பிக்கிறதுக்கு தான். ஏன்னா நானுங்கிறத விட்டுறேன், புத்தி இருக்கா, நான் என்ன படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நம்ம குழந்தையோ இல்ல பக்கத்துலயே ஏதோ நானா கூட டீப் ஸ்லீப்ல ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது, பக்கத்துல ஏதாவது ஜந்து இருக்கான்னு தெரியாது, உலகம் இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த உலகம் எல்லாம் எப்ப வருதுன்னா எழுந்ததுக்கு அப்புறம் நானு முதல்ல மகத்தத்துவம் புத்தி வேலை பண்ணும், அதுக்கப்புறம் சிருஷ்டி எப்படி இருக்கோ அதே கிரமத்துலதான் எழுந்த உடனே நம்மளும் இருப்போம்.
முதல்ல மகத்தத்துவம் வேலை பண்ணும், அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிறது வரும். நானுக்கு அப்புறம் தான் ஒரு அந்த குணத்தோட சேரும் பொழுதுதான் காது வேலை பண்ணும், கண்ணு வேலை பண்ணும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்றது. அது எல்லாம் ஆனா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு வேலை பண்றது. அதனாலதான் இங்க என்ன சொல்ற, இப்ப பிரம்மதேவனும் என்னன்னா புவனத்திரை, இந்த 3 லோக்கத்தை நான் படைக்கணும்னு வேண்டிட்டார் இல்லையா, மறுபடியும் படைக்கிறதுக்கான அத்தனையும் அனுகிரகம் பண்ணிட்டேன்ப்பா உனக்கு. அதனால கிரகான மதனுகிரகம், இந்தப்பா எடுத்துக்கோப்பா, என்னுடைய ஞானத்தை பூரா உனக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். அதனால அந்த அனுகிரகத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். குரு தபஸ்ச பூயோ விதே, அதனால நீ தபசு பண்ணுப்பா. தபசு பண்றதே எதுக்குன்னா, நம்மளுடைய பொதுவாவே நம்மளுக்கு என்னன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். இது மொபைல் இல்லாம, டிவி இல்லாம, மனுஷங்க எந்த ஒரு சத்தமும் இல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே நம்மளுடைய புத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கும். அது யாரும் பண்றது கிடையாது. ஆனா அந்த அமைதிங்கிறது கண்டிப்பா தேவை. அதுதான் தபசுன்னு சொல்றது. தபசுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம உடம்ப கொஞ்சம் வருத்திக்கலாம் சாஸ்திரத்தின் விதிப்படி, ஆனா அதே சமயம் அமைதிங்கிறது எங்க இருக்கோ அங்கதான் தபசு. அதனால அந்த தபசு பண்ணுப்பா. பவத்வகில சாதனி மைச்ச பக்தி அத்யுத்கடேதி, நீ இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணும் பொழுதும் என்னன்னா உனக்கு இன்னும் என் மேல பக்தி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி இதி உதீரிய கிரமாததா, அப்படி இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே பிரம்மதேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். முதித சேதசம் வேதசம், பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷத்தோட அப்படி திருப்பியும் தபசு பண்ணி பிரம்மதேவன் மறுபடியும் சதம் கிருத தபாஸ்ததக 100 வருஷ காலம் தபஸ் பண்றாராம். தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா அத்தனை தபோபலம் மதிபலம், அந்த புத்திக்கு அத்தனை பலம் வந்து கொடுத்தான், எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து கொடுத்து. அதனால பூர்வாதிக்கம் முன்னாடியை விட இன்னும் 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 புத்தி ஷார்பன் ஆயிடுச்சு. அது ஷார்பன் ஆயிட்ட உடனே என்ன பண்றாரா, கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா, அந்த இடத்துல அந்த ஜலம் இருக்கு, அதே போல காத்தடிக்கிறது வாயு இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ற, தன்னுடைய யோக வலிமையினால அப்படியே அதையெல்லாம் பருகிடுறாராம். பவனபாதசி பீத்தவான், பீத்தவான்னா பருகிறதுன்னு அர்த்தம். அப்போ அங்க இருக்கிற ஜலத்தையும் அதே போல அங்க இருக்கக்கூடிய காத்தையும் சேர்த்து பருகிடுறார். அது பருகினதுக்கு அப்புறம் தான் என்னன்னா அந்த சக்தியினாலதான் இத்தனையும் படைக்கிறார். ஏன்னா நம்மளுக்குள்ளேயும் யோசிச்சு பாருங்க, மூச்சு விட்டுன்னு இருக்கோமான்னு தெரியுமா? நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் யாருமே நடமாடின்னு இருக்கும் பொழுதே மூச்சை கவனிக்கிறதே கிடையாது. அது போறது வருதுங்கிற ஒரு விஷயமே தெரியாது. எப்ப நம்மளுக்கு மூச்சை அடைக்கிறதோ சுச்சு மூச்சு விட முடியலையே அப்படின்னு இல்லாத போதுதான் ஃபீல் பண்ணுமே தவிர, எந்த ஒரு விஷயமும் இருக்கிறப்போ அதனுடைய மதிப்பே தெரியாது, இல்லாத போதுதான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி என்னன்னா இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த காத்தையும் இதையும் உள்ள பருகிட்டார் இல்லையா, ஜலத்தையும், அதனால அதுவும் சேர்ந்துட்டு இந்த தாமரை இருக்கு இல்லையா, தாமரைக்குள்ளேயே மகரந்த துகள்கள்லாம் பொதுவா இருக்கும். அந்த கழனிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நேர ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பட் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நிறைய புள்ளி 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 புள்ளியா நிறைய இருக்கும் இல்லையா, அந்த போலன் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி மகரந்த துகள்கள்லாம் இருக்கு. அதை வச்சுட்டே என்னன்னா அதுதான் என்னன்னா அத்தனை ஜீவராசிகள் அதனுடைய கர்மாக்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரிதான். அதனால்தான் இங்க என்ன பண்ற, அது தாமரைக்குள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா தாமரைக்குள்ளதான் பிரம்மதேவன் கூடவே அத்தனை ஜீவராசிகளோட ஒடுங்கி இருக்காரு. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம குழந்தைகள் நம்ம ஆத்துல இருக்கிறவா எல்லாருமா போய் அப்படியே போய் ஒரு ரூம்ல படுத்துன்றோம் இல்லையா, காத்தால எழுந்த உடனே புதுசா யாரும் எங்கெந்தோ குழந்தை இழுத்துன்னு வந்துடுறது இல்ல. படுத்துன்ற குழந்தைதான் எழுந்துட்டா அது வேலையை பாக்குறது, ஸ்கூலுக்கு போனோமா ஸ்கூலுக்கு போறது, வேலைக்கு போனோமா வேலைக்கு போறது அப்படின்னு இருக்கு. அம்மா வந்தா எல்லாம் சமையல் பண்றதுக்கு உள்ள போயிடுறான். இப்படித்தான் நம்ம காரியங்கள் பண்றோம் இல்லையா. அதே போல பிரம்மதேவனுக்கும் என்னன்னா உள்ள எல்லாம் அப்படியே ஒடுங்கி இருந்த ஜீவராசிகள் அந்த 3 லோக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப எல்லாம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுதான், எல்லாம் வெளியில தெரியும்படி வரதான். அப்போ பிரவவிருத்தோ பிரஜா நிர்மித்தோ, பிரஜைகள் எல்லாம் அப்படி சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறாராம். எப்படி, அந்த தாமரை உள்ள இருக்கக்கூடிய ஜலம், அதே போல அந்த காத்து, இதெல்லாம் வச்சுட்டே ஆகாசம். ஆகாசம் பொதுவா அது ஸ்பேஸ்ன்னு என்ன, இடைவெளி. ஏன்னா அது இருந்தாதான் பூமியே நம்ம
கொண்டு வர முடியும். இப்ப நம்மளுக்குள்ளேயும் இதெல்லாம் இருக்கு. அதனால்தான் அதை வச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிற காத்த வச்சு, காத்துன்னா இந்த மூச்சு காத்து இல்லையா, உள்ள இருக்கிற ஜலம்னா என்ன, அந்த ரத்தம் இதெல்லாம் உள்ள ஓடின்னு இருக்கவே தான் நம்ம அடுத்த நாள் எழுந்துக்கிறோம், உயிரோட எழுந்துக்கிறோம் இல்லையா. அப்ப காத்து, ஜலம், அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டுதான் மறுபடியும் அடுத்த நாள் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் பிரம்மதேவனும் அன்னைக்கு டே டைம் முடிஞ்சு இரவு நேரம் பிரளயம் ஏற்பட்டு, அந்த பிரளயத்துக்கு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் கார்த்தால வந்து என்னன்னா எழுந்திருக்கும் பொழுது இந்த 300 வருஷம் இருக்கு இல்லையா, இது அந்த சந்தின்னு சொல்வா. சந்தினா என்னன்னா, இப்ப நம்ம வந்து 12 மணி நேரம் வந்து தூக்கம்னு சொன்னா 12 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. அந்த தூக்கத்துக்கான ஏற்பாடுகள்ன்ற மாதிரி இரவு நேரம் ஆயிடுத்துனாலே வேலையை விட்டு திரும்பி வர்றது, இருக்கிறதெல்லாம் ஒழிச்சு போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிறது இல்லையா. அதை போல இந்த 300 வருஷம் ஒரு யுகத்தின் முடிவிலையும் 300 வருஷங்கள் இத போலதான் போகும். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா மறுபடியும் சிருஷ்டிங்கிறத ஆரம்பிக்கும். சந்தியா காலம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இங்க சந்தியா காலம் அதற்குன்னே உபயோகப்படுத்துறோம். எப்படி காத்தாலையும் சரி ஈவினிங்கும் சரி 2 சந்தியா வேளைகள்ல பகவான தியானம் பண்றதும் தேவதா பூஜைகளை தவிர வேறு விஷயம் பண்ணக்கூடாது. தூங்குறதோ இல்ல வந்து சாப்பிடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது. அந்த சந்தியா காலம் வந்து என்னன்னா பகவான தியானம் பண்ணணும். அதனாலதான் நம்மளுக்கு எப்பவுமே விளக்கேத்தி வச்சு ஸ்லோகம் சொல்லு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவா. அந்த காத்தால வேளையில அதே போல சாயங்காலம் அந்த டேவும் இரவும் பகலும் சேர்ற நேரம், அதே போல பகலும் இரவும் சேர்ற நேரம், அந்த சந்தி வேளைன்னு சொல்றாலே அந்த சந்தி தான் இங்க 300 வருஷங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தவைவ கிருபையா புனக, உன்னுடைய கிருபையினால மட்டுமே, தவ ஏவ, ஏவன் எங்கெல்லாம் வந்துடுத்தோ அது தேற்றாகாரம் சொல்ற மாதிரிதான். நாராயணனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாராயணனே அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கே அவனை தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தவைவ கிருபையா புனக, உன்னுடைய கிருபை இல்லாம எதுப்பா நடக்கும். அதனால மறுபடியும் என்னன்னா அந்த தாமரைக்குள்ளிருந்து, தாமரையிலேயே அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டே சரசிஜேன தேனை வசக, தேன ஏவ, அந்த தாமரை மட்டும்தான் இருக்கு, அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, காத்து இருக்கு, இத வச்சுட்டு பிரகல்பிய புவனத்ரயம், இந்த 3 லோகத்தை பூரா மறுபடியும் பிரவவிருத்தே பிரஜா நிர்மித்தோ, பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவன். அப்படி ததா ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர, ஹே குருவாயிரப்பா, இப்படி உன்னுடைய கருணையை என்னன்னு சொல்றது. ஏன்னா உன்னுடைய கருணையினால்தான், உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் பிரம்மதேவன் இப்படி சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார். அப்படின்ற பொழுது அப்படிப்பட்ட நீ எனக்கு நீ ரட்சிக்க மாட்டியா? உன்னுடைய பார்வை பட்டத்தினாலதானே பிரம்மதேவன் இந்த லோகத்தையே சிருஷ்டி பண்ற. அந்த வேலையை பண்றதுக்கு ஒன்னாலதானே இதெல்லாம் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன மட்டும் ஏன் ரட்சிக்க மாட்டேங்கிற? பரிபாகிமாம் ஆஷு, சீக்கிரம் பாப்பா, சீக்கிரமா வந்து எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் உபாதைகளா இருக்கட்டும், இந்த சம்சாரமா இருக்கட்டும், இது எல்லாத்தும் போக்கணும். அப்படின்னா குருதயோக்ஷிதை ரீக்ஷிதைஹி, குரு அப்படின்னு என்னன்னா ரொம்ப வெயிட்னு அர்த்தம். ஒரு பக்கம் என்னன்னா ரொம்ப வெயிட், அது மட்டுமே, அதனால மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது இல்லையா, அதுக்குதான் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய தயை, உன்னுடைய கருணை, அதே போல உன்னுடைய பார்வை, கடைக்கண் பார்வை, அது எங்க மேல பட்டுதனாலே போருமேப்பா. எப்படி உன்னுடைய பார்வைப்பட்டே பிரம்மதேவன் உன்னுடைய தரிசனத்தையும் கண்டு சிருஷ்டியும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும்னா ஒரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது பகவான இத போல தியானம் பண்ணிட்டுதான் எழுந்திருக்கணும். கராகிரே வசதே லட்சுமின்லாம் சொல்லி எழுந்திருக்கிறது இருக்கு இல்லையா, கரங்களை பார்த்துட்டுதான் எழுந்திருப்பா. ஏன்னா இன்னைக்கு நல்லபடியாக நாள் போகணும், இன்னைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நான் பண்றதுக்கு எடுத்துக்கிறேனோ அது எல்லாம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து என்னன்னா ஒரு நாளும் நம்ம தொடங்கணும். அதனாலதான் ஒரு நாளும் என்னன்னா எழுந்திருக்கும் பொழுது, இப்ப பிரம்மதேவன் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தர, பட்டத்திரிகள் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தர, எழுந்துண்டியா, எழுந்தவனே கிடுகிடுன்னு எழுந்து போய் அப்படியே வேலை பண்ணது அப்படி இருக்கக்கூடாது. தூங்கி எழுந்த முகத்தோட போய் எல்லா வேலைகளையும் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி தூங்கி எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துட்டு, அப்பா இன்னைக்கு நாள் பொழுது எனக்கு நல்லபடியாக போகணும், நல்லபடியாக எல்லா காரியங்களிலும் நீதான் கூட இருந்து எனக்கு வழி நடத்தி என்ன நல்லபடியா அந்த காரியங்களை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கடைக்கண் பார்வை பட்டுதுன்னாலே நம்மளுக்கு அந்த புத்தி நன்னா வேலை பண்ண ஆரம்பிச்சிரும். அப்ப எல்லா காரியங்களும் நன்னா நிறைவா பண்ண முடியும்.
அதனால அந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம இன்னில இருந்து ஆரம்பிப்போம். இந்த 9வது தசகம் இன்னைக்கு படிச்சு பூர்த்தி பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் ஒரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது பகவான ஸ்மரணம் பண்ணிட்டு நம்ம எழுந்திருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுப்போம். இதோட இந்த 9வது தசகம் பூர்த்தியாருது. அப்படியேப்பட்ட நீதான் உன்னுடைய அனுகிரகத்தினாலையும் உன்னுடைய இந்த கண் பார்வையினாலையும், அதாவது கடைக்கண் பார்வையினாலையும் ஈக்ஷிதைஹி, அதனால என்னுடைய இந்த வியாதிய போக்கணும். வியாதிங்கிறதோட மட்டும் இல்லாம எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், என்னுடைய இந்த சம்சாரம் எல்லாத்தையும் போக்குறது ஒருவனால் மட்டுமே முடியும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிட்டு 9வது தசகம் பூர்த்தியாகுது.